இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வெள்ளை கொழுக்கட்டை. கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெல்லத்தை போடுறோம். நல்லா கொதித்த உடனே இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த வெள்ளை தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த வெள்ளம் நல்லா கொதிக்க சொல்ல நான் ஒரு கப்பு மாவு வச்சுருந்தால அது இல்லை கொழுக்கட்டை மாவு வறுத்தே கடையில் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வெள்ளத்தை கூட நல்லா வந்துட்டு இதை வந்து கிளறி விடுறேன். அடி பிடிக்காமல் கிளறி விடணும். இது நல்லா கலரணுன்னே பாதி வந்து நம்ம இந்த வெள்ளத்தோ பாகிலேயே வந்து நம்ம வந்து மாவு வந்து வெந்துடும். மீதி பாதி மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதிலே வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சம் 50% வந்து வெந்துடும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இன்னும் வந்து நல்லா வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் நம்ம வந்து கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணால் அமுங்குற மாதிரி அந்த மாதிரியான பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த கலரை சொல்லவே நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து அதை சேர்க்கல, தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மாவை வந்து தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று தொட்டு மாவில் கொஞ்சம் சூடு இருக்க சொல்லவே நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கை பொறுக்கிற சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த சூடு வெதுப்பாக இருக்க சொல்லவே நம்ம வந்து நல்லா வந்து மாவை நல்லா டைட்டாக எடுத்துக்கிட்டு கையில் வந்து நம்ம அந்த விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெரிய வேலையே இல்லைங்க, ரொம்பவுமே சிம்பிளான வேலை, ஈஸியாக செய்யலாம். கொழுக்கட்டை செஞ்சு அதோட வேக வைக்கிற வேலை தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொழுக்கட்டைனா பெரிய கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்பவுமே சிம்பிளான விஷயம் அது. இப்போ பார்த்திங்களா, இதே மாதிரி நம்ம இந்த மாவு ஃபுல்லாக இந்த ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 15லேருந்து 20 கொழுக்கட்டை தாராளமாக செய்யலாம். நான் வந்து கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இட்லி தட்டு வைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கொழுக்கட்டையெல்லாம் வந்து இதில் வேக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம கலரை சொல்லவே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து இது செகண்ட் இன்னும் பாதி அப்போ வந்துருச்சு. இன்னும் பாதி வந்து நம்ம இதில் வந்து ஆவி வச்சுட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வச்சுருந்தா போதும். கொழுக்கட்டை வந்து நம்ம சூப்பராக வெந்துடும். நான் இதில் இருக்க பார்த்திங்களா ஒரு கப்பு மாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து 20 கொழுக்கட்டை தாராளமாக செய்யலாம். சைஸ் வந்து நம்ம பிடிக்கிறது தான். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் மாவு அதிகமாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெரிய கொழுக்கட்டை வரும். மாவு கொஞ்சம் கம்மியாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக கொழுக்கட்டை வரும். அது நம்மளோட சைஸ் எல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் தேங்காவும் ஏலக்காவும் நான் சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை வந்து முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு